இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன வேறு லெவல் ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான ஃபேமிலி காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு லேடி, அவங்க பேர் பாமினி. அவங்க வீட்டு வேலை சமையல் வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்காரருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கார்ட்ட இப்போது நம்ம பொண்ணு எழுந்துட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை ஒன்றும் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே, என்ன நீங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பெலாம் பேசுகிறீங்க, இப்போ லேட் ஆகிடுச்சு, 8 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணையும் போய் ரூமில் போய்ட்டு எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த இதில் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு காஃபி டீ இதை போட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தவொடனே அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹாப்பி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கல்யாண நாள் போல், அதனால் விஷ் பண்ண அந்த பொண்ணு. நீ நினைக்கல என்னடா ஒரு பொண்ணு 4 வயசு 5 வயசு இருக்கும் போல், இதுக்கு அப்புறம் இவங்க எப்படி நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இது வந்து இந்த அனில் சந்திரா, இவர் பேர் வந்துட்டு அனில் சந்திரா. இவருக்கு இவங்க வந்து 2வது ஒய்ஃபு, முதல் ஒய்ஃபோட பொண்ணு தான் இந்த சின்ன பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்து இப்போ விஷ் பண்ணோம், உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு அந்த பாமினின்றவங்க அந்த சின்ன பொண்ணுகிட்ட கேட்பாங்க. கேட்ட உடனே, இல்லைம்மா அப்பா வந்துட்டு துர்கா ஆண்டிக்கிட்ட உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை தான் நீங்கள் கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது மூலமாக தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம அனில் சந்திராவும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த துர்கான்றவங்க இவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி, அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடு, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு, டெய்லி லேட்டாக வராங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம ஏற்கனவே 3 மாதம் வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி 3 மாதமாக சம்பளம் தரல, ஆனால் அவங்க வந்து வேலைக்கு வராங்க. ஸோ ஆனால் இப்போ அனில் சந்திரன் என்ன சொல்லுவார்னா, ஆனால் நீ எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தானே போகிற, அவங்க வந்து குழந்தைய மட்டும் தானே பார்த்துக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே, இல்லை எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான், அப்படியெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்க துர்கா அப்படின்ற அந்த வீட்டு வேலைக்காரியும் வந்துடுவாங்க. சாரிம்மா இன்றைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை பரவாயில்ல, நான் சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ பாப்பாவை மட்டும் குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு 8 மணிக்கு அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி அவங்க ஃப்ளாட்டை விட்டு கீழே வந்தவுடனே ஒரு லேடி ஒருத்தவங்க பாமினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிறுத்துகிறாங்க ஸ்கூட்டியில் வரும்போது. அக்கா புரியுது நீங்கள் எதுக்காக கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு, மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டு தானே, நான் வர 1ஆம் தேதி கொடுத்துட்றேன், 3 மாதம் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் 2 மாதத்தோட வர 1ஆம் தேதியும் அது இப்போ இந்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ளாட்டில் அவங்க வந்து ஒரு ஃப்ளாட் அசோசியேஷனில் ஒரு மெம்பர் போல், அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இவங்களும் இப்போ வேலைக்கு கிளம்புறாங்க. இப்போ இவங்க இந்த பாமினின்றவங்க ஒரு டாக்ஸி கம்பெனி போல், அதில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க போல். அவங்களும் அங்கே வேலைக்கு போகிறாங்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாமினி வந்துட்டு அந்த டாக்ஸி கம்பெனிக்கு வந்த உடனே லப்பர் பந்தில் நடிச்சிருப்பாங்கல்ல, இவங்க அந்த படத்தில் இவங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டயானா. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஏர்போர்ட் ஒரு பிக்கப் இருக்குது, கொஞ்சம் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓனர் ராஜ்குமார் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு ப்ளஸ் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக அவர் வந்து வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னுடைய பரவாயில்ல நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா 9:30க்கு அங்கே போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணணும், நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், டைம் இப்போ 8:30 ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமினியை வந்துட்டு இந்த டயானா அப்படின்றவங்க சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பாமினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9:30 பிக்கப்னால 100 km ஸ்பீடில் போகிறாங்க, அதாவது 100 km வேகத்தில் போகிறாங்க. இப்போ அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ்லாம் ஒரு சில போலீஸ் இருப்பாங்க போல், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீட் மீட்டரை வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம பாமினி ஓட்டிகிட்டு வர வண்டி வந்து 100 km இருக்கிறதால அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு லேடி போலீஸு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே சிஐ சார் இருக்கார், அதாவது அவங்களோட ஹையர் அஃபிஷியல் இருக்கார், அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர் என்னென்னா வேறு யார்ட்டையும் ஒரு கேஸில் விசாரிச்சிட்டதால இவங்க யாரும் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு பாமினி என்ன பண்ணுறாங்க, கார் எடுத்துன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படி கார் எடுத்துன்னு எஸ்கேப் ஆன உடனே அந்த லேடி போலீஸ் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி போயிட்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டு லக்கி சிங் நேம் வந்து ஒரு சின்ன போர்டில் எழுதி டைப்பிங் பண்ணியிருப்பாங்க போல், அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் எல்லோரும் வந்து அரைவல் ஆகுங்கள ரிசீவிங் பாயிண்ட் அங்கே போயிட்டு போர்டை வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, அண்ணா இது டெல்லி ஃப்ளைட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது துபாய் ஃப்ளைட்டு, டெல்லி ஃப்ளைட்டு போயிட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம பாமினி வந்துட்டு அந்த டயானா கிட்ட கால் பண்ணி, ஃப்ளைட்டு வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ அந்த ராஜ்குமார் என்னை கெட்ட வார்த்தையிலே அபிஷேகம் பண்ண போகிறான், இது தெரிஞ்சுன்னா என் வேலையை விட்டே தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பாபி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, தேவையில்லாமல் இதில் என்ன இழுத்து விடாது, நீ என்கிட்ட சொன்னது 8:30க்கு நான் வந்துட்டேன், அன்லக்கி அப்படின்னு அந்த ஆளு தான் அன்லக்கி அப்படின்னு சொன்னோடனே இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த காரில் உட்காந்துட்டு இருப்பார். நான் அன்லக்கி இல்லை, லக்கி சிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
காரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காரில் உட்காந்துட்டு காமிப்பாங்க. இப்போ வாங்க டைம் ஆகிடுச்சி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துன்னு கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும்போது நம்ம லக்கி சிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்கள் ராஜ்குமார் இருக்கார்ல உங்கள் ஓனர், அவரோட ஷேர் ஹோல்டர் தான் நான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷீ டாக்ஸி கம்பெனியோட 60% ஷேர் ஹோல்டர் நான் தான். அவர் உங்கள் ராஜ்குமார் வந்து உங்கள் ஓனர் வந்து என்னோட பினாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகும்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடும். பஞ்சர் ஆகிட்ட உடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஸ்டெப்னி மாற்றுங்க நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ பாமி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு பஞ்சர் மாற்ற அதாவது வீல் சேஞ்ச் பண்ண தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஆனால் டாக்ஸி கேமில் வேலை செய்கிறீங்க, டிரைவராக இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு பஞ்சர் மட்டும் மாற்றாது, வீல் மட்டும் மாற்ற தெரியாது, பஞ்சரான வீல் மட்டும் மாற்ற தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி சிங் வந்துட்டு அந்த கார் வீல் அதாவது பஞ்சரான வீலை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. அவர் எப்படி அப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ஏதோ கோச்சிட்டு போயிட்டு அந்த சைடு பஞ்சாப் சைடு எங்கேயோ போனதாகவும் அங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு மெக்கானிக் கடையில் வந்து 3 வருஷம் வேலை செஞ்ச மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே யாரோ ஒரு சிங்கை வந்து இவரை கூட்டிகிட்டு போய் வளர்த்ததாகவும் இவர் வந்துட்டு பெரிய ஆள் ஆனதாகவும் சொல்கிறாரு. இப்போ எனக்கு பஞ்சாபில் 28 ஃபஸ்ட் கிளாஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது இங்கே ஒரு ஃப்ளாட்டு வாங்க, அதாவது இங்கே சொந்த ஊரில் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கி போட்டேன். இப்போ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால் அந்த வீட்டை இங்கே இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க விரும்பல, நான் பஞ்சாபில் செட்டில் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். அதனால் அந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். இப்போ அதுக்கான கிளைண்ட்டு கிடச்சிட்டாங்க, அவங்ககிட்ட விற்கிறதுக்காக தான் இப்போ வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் கூட காரில் அந்த வீலெலாம் சேஞ்ச் பண்ணிட்டு காரில் இருந்ததுக்கப்புறம் பாமினியை புரியாமல் என்ன கேட்பாங்க, சார் இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்கே போகணுன்னு தெரியாதா, அது தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, இல்லை சார் சாரி சார் அப்படின்னு காக்கநாடு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன கேட்பார் அப்படின்னா, இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸாவது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே, தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமினி சொன்னோடனே, அதெல்லாம் தெரியும், ஆனால் என் விஷயம் மட்டும் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம லக்கி சிங் வந்து கிண்டல் அடிப்பார். அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் ரீச் ஆகிடுவாங்க. இப்போ அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே வந்த உடனே வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை காமிக்கிறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த டீலிங்கை முடிச்சு தராரு போல். இப்போ நான் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் உள்ள சைன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவார், அந்த வக்கீல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் இப்போ பார்ட்டி வந்துட்டு இன்னும் வரத்துக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் பண்ணிட்டேன், டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் அதில் சைன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அதுக்கு லக்கி சிங் வந்து ஒத்துக்க மாட்டார். அது எப்படி காசு வாங்காமல் நான் எப்படி சைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அந்த வக்கீல்கிட்ட. இப்போ நம்ம லக்கி சிங் அப்படி கேட்ட உடனே அதுக்கு அந்த வக்கீல் வாசுதேவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் அது பிரச்சனை இல்லை, காசு நான் வாங்கி கொடுத்தேன், அது ரொம்ப பொறுப்பு, ஆனால் இப்போ நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லை, அவர் கொஞ்ச நாள் ஒரு 4 மணிக்கு மேலே வெளில போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்கி சிங் என்ன பண்ணுவார்னா போய் சைன் பண்ணிட்டு வந்துடுவார். அதாவது வீட்டை விற்கிறதுக்கு சைன் பண்ணிட்டு வந்துடுவார். ஆனால் டாக்குமெண்ட்ஸ் வர்றதுக்கு இன்னும் இப்படி ஒரு 4-5 மணி நேரம் போல் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம பாமினி கிட்ட சொல்லுவார். அதேமாதிரி அந்த கிளைண்ட்டும் வர்றதுக்கு லேட் ஆகுன்றதால கொஞ்சம் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் நான் வெளியே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நம்ம பாமினி கிட்ட. இப்போ பாமினி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி இல்லை, அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை சார் நான் உங்களுக்கு வேறு கேப் புக் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போக வேண்டிய அவசரம் இருக்குது, ஃப்ளாட் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அது எப்படி நான் அலோவ் பண்ண முடியும், இன்றைக்கி ஃபுல்லாக நான் இந்த வண்டியை தான் எடுத்திருக்கேன், அதாவது இந்த வண்டியோட டிரைவரையும் தான் நான் தான் புக் பண்ணியிருக்கிறேன், இது இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் ஓடணும், வேறு யாருக்கும் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமினியை வந்து அவர் ஃப்ளர்ட் பண்ணுறாரு. அப்படி சொன்ன உடனே, நீங்கள் அப்படி இதுக்கப்புறம் நீங்கள் வேறு கேப் புக் பண்ணுறீங்க, எனக்கு வேறு கேப் ரெடி பண்ணி தரீங்க அப்படின்னா நாங்கள் ஓனர்கிட்ட வந்து ஹர்ஷா நான் மெயில் போட்டுருவேன், மெயில் போட்டு உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாமினி கண்ணிலேருந்து தண்ணி சாரையாக கொட்டுது. அவர் உடனே ஏன் அடுவுறீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் இன்றைக்கி வந்து எனக்கு கல்யாணம்னால நான் ஃப்ளாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக போய் அவனை எனக்காக என் பொண்ணுலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்படியா சரி ஓகே அப்போ என்ன பண்ணலான்னா நான் வெளியே எங்கேயும் போக நான் உங்கள் வீட்டுக்கே வரேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை சார் அப்படின்றோடனே, எப்படிலாம் சார் அது வேணாம் சார் அப்படின்னு பாமினி சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, நான் வரேன் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இப்போ பாமினியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி நம்ம லக்கி சிங் கிளம்புறாரு. அப்படி போகும்போது என்ன அப்படின்னா ஒரு பேக்கரியில் வந்துட்டு இவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர்
ஆனிவர்சரி இல்லை, அதனால் அவங்க வீட்டுக்கார் பேர் என்னன்னு கேட்டவுடனே அனில் சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அனில் சந்திரா விசஸ் பாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணுறாரு. அதாவது ஆனிவர்சரி கேக் வந்து வாங்கிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அவங்க ஃப்ளாட்டுக்குள்ளே உள்ள கார் பார்க்கிங்கில் போய் என்ட்ராகிறாங்க. கார் பார்க்கிங்கில் என்ட்ரானோடனே அந்த கேக்கை வந்து என் கையில் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை சார் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாமினி சொல்லுவாங்க. அதே எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது நான் கையை வீசிக்கிட்டு வரவா, நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கார சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு, நான் அதை கொஞ்சம் எனக்கு இங்கே திங்ஸ் மட்டும் இருக்குது, அதை கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இப்போ பாமினி மட்டும் தனியாக அவங்க ஃப்ளாட்டுக்கு போய் அனுப்பிச்சிடுவார். இப்போ உள்ளே போன பாமினி என்னென்னா ரொம்ப புலம்போம். இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட் டியூட்டி ரொம்ப கடுப்பு. யாரோ அந்த ஷீ டாக்ஸியோட போர்டு மெம்பர், அந்த ஆள் பேரையும் நான் பார்த்தேன், போர்டு மெம்பரில் அந்த ஆள் பேர் இருக்குது. செம்ம கடுப்பேற்றிட்டான். என்ன வீட்டுக்கு எவ்வளோ சொல்லியும் கேட்கல, இப்போ இங்கே வீட்டுக்கு வரானா, இங்கே நம்ம வீட்டு ஃப்ளாட்டுக்கு தான் வராறான் அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல அவர் வரட்ட நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட் படி பார்த்தா அந்த ஷீ டாக்ஸி ஆல்ரெடி நம்ம அனில் சந்திரா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி, அதாவது ஷீ டாக்ஸி ஃப்ரான்ச்சைஸி எடுத்து லாஸ் ஆகிருக்கும்ல, அவர் வந்துட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த அக்ரிமெண்ட்டில் போட்ட அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணியிருக்கணும். ஆனால் செட்டில் பண்ணல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தானே இருக்கிறாங்க. ஸோ நம்ம இவர் தேவையில்லாமல் பகச்சி வேணால் அவர் உள்ளே வரட்டும், நான் அவரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நம்ம அனில் சந்திரா. இப்போ பாமினி அனில் சந்திராவும் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம லக்கி சிங் வந்துட்டு அந்த அவங்க பாமினி அனில் சந்திரா வீட்டுக்குள்ளே வராரு. இப்போது உள்ளே வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளாட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி சிங் சொல்லுவார். அனில் சந்திராவோ அதுக்கு என்ன சொல்லுவார்னா, இல்லை சார் இது ரெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ரெண்ட்டு வீடா, இப்போ நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஆகும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வருவேன்னு தெரிஞ்சேன், என்னோடய ஃப்ளாட்டே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் குறைச்ச விலைக்கு கம்மி விலைக்கு கொடுத்துருப்பேனே, நீங்கள் ரெண்ட்டு கட்டுற காசுக்கு பதிலாக இஎம்ஐ கட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போது ஒன்று அனில் சந்திரா என்ன அப்படின்னா, சார் இன்றைக்கி நாங்கள் எதுவும் வீட்டில் சமைக்கலை, வெளியில் தான் ஆர்டர் பண்ணுறோம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் வெளியே ஆர்டர் பண்ணுறீங்க, நானே சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போவார். அப்போ அந்த இடத்துல வந்து வீட்டில் வேலை செய்கிற துர்கா அவங்களும் இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, நம்ம லக்கி சிங் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த துர்கா வீட்டில் வேலை செய்கிறாங்களா, துர்கா வேலைக்காரி இருக்காங்களா, அவங்கள கொஞ்சம் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்கள கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுவார். நீங்கள் இங்கே உங்கள் ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஃப்ளோட் பண்ணுவார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம அனில் சந்திரா கிட்ட என்ன கேட்பார் நம்ம லக்கி சிங் அப்படின்னா, நான் கேள்விப்பட்டேன் இவங்க வந்து உங்களோட செகண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஆமாம் சார், எனக்கும் பாமினிக்கும் வந்துட்டு ஹைதராபாத்தில் தான் வந்துட்டு பழக்கம் ஏற்பட்டுச்சு. இவங்க வந்து என் குழந்தைய பார்க்குற ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான் வந்தாங்க. ஸோ இவங்க என்னோடய பொண்ணும் பாமினியும் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க, எனக்கும் பாமினியை பிடிச்சிருந்து, அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் பாமினி தான் அந்த குடும்பத்தோட ஒரு பெரிய பேக் போன், அதாவது முதுகெலும்பு. ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க சார். இன்கேஸ் ஃப்யூச்சரில் கூட எங்கள் 2 பேருக்கு எதாவது ஆகிட்டா கூட நம்ம பொண்ணு யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம லக்கி சிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ தான் அதுக்கு நிறைய பிளான் வந்துருச்சு, இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி சிங் சொல்லுவார். ஆமாம் சார், நாங்களும் எடுத்திருக்கோம், ஒரு 3 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த ஃப்ளாட்டுக்கு கீழே வந்தோடனே, நீங்கள் போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிட்டு பாமினிட்டு சொல்லியிருப்பார்ல, என்ன அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருப்பார் பொழுது. இப்போ அந்த ஐஸ்கிரீமும் வந்துட்டு வந்துடும். இப்போ அந்த ஐஸ்கிரீம் வந்தோடனே நான் சின்ன போனேன், அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க ஆனிவர்சரிக்காக இவங்க வந்து, அதாவது அந்த பாமினி வந்துட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல். நம்ம லக்கி சிங்கோட கைப்பட்டு அந்த கேக் வந்து கீழே விழுந்துடும். இப்போ அப்படி கீழே விழுந்த உடனே நம்ம பாமினி என்னென்னா நம்ம அனில் சந்திராவை வந்து பார்த்து முறைப்பாங்க பயங்கரமாக. இப்போ நம்ம லக்கி சிங் என்ன சொல்லுவார்னா, சாரி நான் அது வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம அனில் சந்திராவை என்ன சொல்லுவார்னா, பரவாயில்ல சார், அதான் நீங்கள் வாங்கிட்டு வந்த கேக் இருக்குல்ல சார், அதாவது நம்ம வீட்டுக்கு அவங்க பாமினி வீட்டுக்கு வரும்போது லக்கி சிங் ஒரு கேக் வந்து வாங்கி இருப்பார்ல, அந்த கேக் இருக்குல்ல, நாங்கள் அதை வச்சு அனிவர்சரி கேக் வெட்டிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த கேக் வந்து கீழே விழுந்த இடத்த வந்து நம்ம லக்கி சிங் நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போவார். ஆனால் அந்த துர்கான்ற வேலைக்காரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பக்கம் போங்க நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லுவாங்க. கொஞ்சம் இதே நோட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லக்கி சிங் வந்து அந்த கேக்கை தள்ளி விட்டார்ல, கேக்கை தள்ளி விட்டதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி பாட்டு மாதிரி பாடி எல்லாருமே வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க போல். இப்போ நம்ம லக்கி சிங்க்கு அந்த அட்வொகேட் வக்கீல் இருக்கார்ல, அவரு கால் பண்ணி, சார் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காசு கொடுக்க பார்ட்டி வந்து கீழே தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம லக்கி சிங் விற்க வந்த வீடும் பாமினியோட வீடும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான், பிளாக் மட்டும்தான் வேறு.
ஸோ இப்போ அவங்க வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் நான் போயிட்டு அவங்ககிட்ட அமௌண்ட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமினிகிட்ட சொல்லிவிட்டு அவர் கீழே கிளம்பி போவார். அப்படி போன உடனே பாமினி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள் ஏர்போர்ட்டில் வர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு பாமினி வந்து அனில் சந்திராட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அனில் சந்திராவோ விடு, அவர் ஒன்றும் வேணும்னே வந்து கேட்க கீழே தள்ளி விட்டு இது பண்ண மாதிரி வீணாக்கின மாதிரி தெரில, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை சந்திரா, எனக்கு வந்துட்டு நீயும் நம்ம பொண்ணு மட்டும்தான் எனக்கு பழக்கம், இந்த விஷயத்தில் நம்ம குடும்ப விஷயத்தில் வேறு யாரும் வந்தாலும் நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியே போன நம்ம லக்கி சிங் வந்து காசை வாங்கிட்டு அந்த பாட்டிக்கிட்ட காசை வாங்கிட்டு வந்துடுவார். வந்துட்டு ஒரு 3 கட்டு காசு காமிப்பாங்க. அந்த காசில் வந்து ஒரு கட்டு எடுத்துகிட்டு, பாமினி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இப்போ நம்ம போனோம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த காசை கொடுத்துட்டு வரணும், அந்த வக்கீல் ஒருத்தர் இருந்தார்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் வரல, என்ன ரீசன்னா, இப்போ நான் வந்தேன்னா அந்த ஆள் வந்து கொஞ்சம் காசு வந்து எக்ஸ்ட்ரா கேட்பான், கொஞ்சம் கஞ்சத்தனம் இருந்தாலும் கொஞ்சம் காசு கறக்காக பார்ப்பான், அதனால் நீங்கள் மட்டும் போயிட்டு இந்த காசை கொடுத்துட்டு வந்துடுங்க, நான் கீழே போயிட்டு இந்த கொஞ்சம் ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபீஸு மற்ற எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே கட்ட வேண்டியது இருக்குது, அதுக்கு எல்லாமே கட்டி முடிச்சு சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பாமினி அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கிற அந்த வாசு அப்படின்ற ஒரு அட்வொகேட்டை வந்து கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த வக்கீல் என்ன சொல்லுவார்னா, அந்த லக்கி சிங்கை நம்பாதீங்க, அவன் வந்து மோசமான ஆள், பின்ன பார்த்தீங்களா அவனோட காசு கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய கமிஷன் காசை கொடுக்குறான், இப்போ கூட நேரில் வந்து தரல, உங்களை விட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ பாமினி அங்கேருந்து கிளம்பி நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ பாமினி அப்படி வெளியே போனதுக்கப்புறமே கொஞ்ச நேரம் கழித்து நம்ம லக்கி சிங் என்னென்னா அனில் சந்திரா வீட்டுக்கு வந்துட்டு, என்னோடய சாவியை வந்து வாங்கணுங்கிட்ட நான் கொடுத்துட்டேன், உங்கள் வாஷ்ரூம் மட்டும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனில் சந்திரா கிட்ட கேட்பான். அவங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு நம்ம அனில் சந்திராவும் என்னென்னா யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ உங்கள் பொண்ணு தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்பாரு. தூங்கிட்டேன், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்கோம் போயிட்டு பார்ப்பாரு. இப்போ அதே டைமில் நம்ம லக்கி சிங் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாத்ரூமில் போயிட்டு ஒரு கன்னும் கையில் க்ளவுஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு வெளியே வருவான். அப்படி வெளியே வர அதே நேரத்தில் நம்ம அனில் சந்திராவும் ஹாலில் நின்றுட்டுருப்பார். அப்படி அவன்கிட்ட வச்சுருந்த ஒரு ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அனில் சந்திராவை வந்து சுட வரும்போது அனில் சந்திரா அனில் சந்திரா என்ன சொல்லுவார்னா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு தவிர லக்கி சிங் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட பேரே மென்ஷன் பண்ணாமல் என்ன பண்ணுற மட்டும்தான் கேட்பாரு. இப்போ அது அப்படி கேட்கும்போதே லக்கி சிங் என்ன பண்ணுவான், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அதாவது அவனோட ஃபேஸ் தெரியாமல் நம்ம அனில் சந்திரா மட்டும் தெரிகிற மாதிரி அனில் சந்திரா மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சைலன்சர் கண்ணால் வந்து ஷூட் பண்ணிவிடுவான். அப்படி ஷூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே வந்து அந்த ஃபோனை இந்த ரெக்கார்ட் பண்ணலாம் அந்த ஃபோனையும் வந்துட்டு அந்த வீட்டிலேயே ஒரு ஷெல்ஃபில் வச்சுருவான், அந்த கன்னையும் அங்கேயே வச்சுருவான் அவங்க வீட்டுக்குள்ளேயே. இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் கீழே போய்ட்டு அந்த பார்க்கிங்கில் நிற்பான். இப்போ நம்ம பாமினியும் வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க. அதாவது வந்து என்னோடய 6:30க்கு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண நம்ம லக்கி சிங் சொல்லியிருப்பான்ல, இப்போ பிக்கப் பண்ணவும் வந்திருப்பாங்க பாமினி. அவங்க வந்தவொடனே இப்போ காரில் உட்காந்தோடனே மழை பெஞ்சிட்ருக்கோம். இப்போ இங்கேயும் என்ன சொல்லுவான்னா நம்ம லக்கி சிங், பாமினி நான் உங்களுக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இப்போ இதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அதாவது அங்கே அனில் சந்திரா கிட்ட போயிட்டு கீ இல்லை உங்கள் வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிருப்பான். ஆனால் இங்கே பாமினிகிட்ட வந்துட்டு நான் வீடு வாங்கினவங்ககிட்ட இந்த கீயை கொடுக்க மறந்துட்டேன், நீ இந்த கீயை மட்டும் 17th ஃப்ளோர் 7C மட்டும் போய் வச்சுட்டு வந்துடுங்க, நான் வந்து என் வக்கீல்கிட்ட கால் பண்ணி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி கீ நான் அங்கே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாமினியும் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக போயிட்டு நம்ம லக்கி சிங் சொன்ன மாதிரி செய்வாங்க. அதே சமயத்தில் பார்க்கிங்கில் அங்கே கார் நின்றுட்டுருக்கோம்ல, நம்ம அனில் சந்திராவோட டெட் பாடியை வந்துட்டு ஏதோ ஒரு பேக்கில் போட்டிருப்பான். அந்த பேக்கை எடுத்துன்னு வந்துட்டு அந்த டிக்கியில் வைக்கிற மாதிரி, அதாவது அந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் சுட்ட உடனே இருக்கும்ல, அதை எடுத்துன்னு வந்து இப்போ டிக்கியில் வச்சுருவான். அப்படி வச்ச உடனே சரி டைம் ஆயிடுச்சு நம்ம ஏர்போர்ட் போகலான்னு சொல்லிட்டு அவங்க சாவி கொடுத்துட்டு வந்த உடனே நம்ம லக்கி சிங்கும் சொல்லுவாங்க காரில் உட்காந்ததுக்கப்புறமா. அப்போ அந்த டைமில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. இப்போ அப்படியே அவங்க கிளம்பி போன உடனே இப்போ காலையில் அதான் ஃபஸ்ட்டு நம்ம லக்கி சிங்கை பிக்கப் பண்ண பாமினி வந்திருப்பாங்கல்ல, அப்போ ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு அவங்களை நிறுத்தியிருப்பாங்க ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. அதே இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல். இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கிறதால போலீஸ் வந்து எல்லாருமே பார்த்து
எதுவும் அமுச்சு விடுவாங்க. இப்போ நம்ம பாமினி என்னன்னா அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன் நிறுத்திட்டு இங்கே போக வேண்டியது? இல்லை சார் அங்கே ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் காலையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமினி சொல்லுவாங்க. இப்போ நம்ம லக்கி சிங்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை சார் காலையில் உங்களை பிக்கப் பண்ணுற வரும்போது நான் ஓவர் ஸ்பீடில் வந்தேன், போலீஸ் என்னை நிப்பாட்டியுமே நான் நிற்கலை, இப்போ மறுபடியும் அவங்க என்னை பார்த்தாங்கன்னா நம்ம விட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமினி வந்து நம்ம லக்கி சிங் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ பாமினி அப்படி சொன்ன உடனே லக்கி சிங்கும் ஆமாம் அவங்க போலீஸ் பிடிச்சாங்கன்னா என்னோட வேலையும் தான் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாமினி என்ன சார் சொல்கிறீங்க புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இப்போ அவங்க பிடிச்சாங்கன்னா நம்மளை காரை விட்டு இறங்க சொல்லுவாங்க, நானும் ஏர்போர்ட்டுக்கு போனோம், என்னோடய ஒர்க்கும் நான் போகிறது டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாமினி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த சைடு ரூட் பிரித்து வராங்க போல், இந்த சைடு போனாக்கா நம்ம ஏர்போர்ட்டு சீக்கிரமாக போயிடலாம், அது ஒரு கிராஸ் ரூட்ஸ் அதாவது குறுக்கு வழி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அப்போ அந்த இடத்துல அந்த கார் போகும்போது அந்த கார் மறுபடியும் நம்ம பாமினி வந்து அந்த லேடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம லக்கி சிங்கை வந்து ஏர்போர்ட்டில் வந்து கரெக்டாக 6:30க்கெலாம் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த லக்கி சிங்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுப்பாரு. இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த கார் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும், எப்பயுமே நேராக போகாது, மேடு பள்ளம் குண்டு குழி எல்லாமே வரும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வரும், இதை நோட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வந்ததுன்னா உங்களுக்கு அப்போ இந்த காசு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் காசை கொடுப்பாரு. இப்போ பாமினி அந்த காசையும் வாங்கிப்பாங்க. இப்போ பாமினி அவங்க அந்த காசை வாங்கிட்டு கம்பெனிக்கு போயிட்டு காரை நிறுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பி வருவாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே காலிங் பெல் அடிப்பாங்க. காலிங் பெல் அடித்த உடனே யாருமே அதான் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அதான் அவரை சுட்டுட்டாங்கல்ல அனிச்சந்திராவை, கதவு வந்து திறந்து தான் இருக்கும். இப்போ இவங்களே வந்து வீடு திறந்துருக்குல்ல, போயிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. இப்போ அவங்க குழந்தையும் இருக்காது, அவங்க வீட்டுக்காரர் அனில் சந்திராவும் இருக்க மாட்டார். இப்போ அனில் சந்திராவுக்கு ஃபோன் பண்ண உடனே ஃபோனும் ரீச் ஆகாது. இப்போ அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து இப்போ உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே டைமில் என்னென்னா பாமினி வந்து அவங்க வீட்டு வேலைக்காரி இருக்காங்களா துர்கா, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க போல். இப்போ அவங்களும் வந்து ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு பாமினி கூட போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து என்ன சொல்லுவாங்களா, ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் நம்ம தெரிஞ்ச எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன், அவர் எங்கேயுமே போகலையா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு அந்த காலையில் பார்த்துருப்பாங்களா அந்த அசோசியேஷன் மெம்பர் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் செக்யூரிட்டியும் கேட்டேன், சிசிடிவி கேமராவையும் பார்த்துட்டேன், அவர் வெளியே போன மாதிரி எங்கேயுமே கேமராலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ அசோசியேஷனில் இருக்கிற இன்னொரு மெம்பர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம பெட்டரை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நம்ம பாமினியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த துர்கா எல்லாமே போயிருப்பாங்க. இப்போ அவங்க போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன உடனே அங்கே அந்த இப்போ டிராஃபிக்கில் வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தால சின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் ஆஃபீஷியல் அங்கே தான் இருப்பார். இவர் வந்து ஒரு லேடி போலீஸ், அதாவது அந்த காலையில் பாமினி வந்து யாரை ஏமாற்றிட்டு போனாலும் அந்த லேடிக்கிட்ட தான் நம்ம அந்த சிஏ ஆஃபீஸர் கூப்பிட்டு சொல்லுவார், இவங்களோட ஹஸ்பண்டை கொஞ்சம் காணாமா, அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ அந்த லேடி போலீஸும், சார் நான் காலைல சொன்னேன்ல 2 தடவை, அதாவது அவங்க வந்து 3 தடவைன்னு சொல்லுவாங்க, என்னை ஏமாற்றிட்டு போச்சுல்ல சார், அது இவங்க இந்த பொண்ணு ஓட்டிகிட்டு வந்த வண்டி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஐயும் கேட்டு கம்முன்னு இருப்பார். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் விடுது, போலீஸ்காரங்களே வந்து பாமினி வீட்டுக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தார்ல அந்த போலீஸும் அவனோட ஐயர் அஃபீஷியலுமே டைரெக்டாக பாமினியோட வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தானே அனில் சந்திராவை காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பாமினியோ ஆமாம் சார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கொஞ்சம் இங்கே கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி அதாவது அந்த ஸ்டெப்ஸ் விட்டு கீழே இருக்கும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ளாட் ஓனர்லாம் கேட்குறாங்க, இல்லை இது வந்து யூனிவர்சிட்டி சீனாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. டைரெக்டாக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ டாக்ஸி கம்பெனி, அதாவது நம்ம பாமினி வேலை செஞ்சாங்கல்ல அந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் பாமினி இதானே அந்த பாமினி ஓடிட்டு வந்திருப்பாங்களா காரு, அந்த கார்கிட்ட போய்ட்டு இதுதானே நீங்கள் ஓடிட்டு வந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. அந்த டிக்கியில் பார்த்தா அனில் சந்திராவோட டெட் பாடி இருக்கும். அதை பார்த்த உடனே பாமினி வந்து ரொம்ப அப்படியே அழுகுறாங்க, கத்துறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியாமல் கத்துறாங்க. இப்போ போலீஸுமே பாமினியை வந்துட்டு கஸ்டடியில் எடுத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அனில் சந்திராவுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோ கிட்ட அந்த லக்கி சிங் கிட்ட வந்து அனில் சந்திரா சொல்லியிருப்பார்ல ஹைதராபாத்தில் தான் மீட் பண்ண சொல்லிட்டு, சேம் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பாமினியும் போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ போலீஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அனில் சந்திராவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா, அடிக்கடி சண்டை ஏதாவது வருமா, பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாமினி இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த குழந்தை என்ன பண்ண, அந்த
குழந்தை வந்து உன்னோட குழந்தை இல்லைல்ல, அந்த குழந்தைய எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, இல்லை சார் நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாமினி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ ஷீ டாக்ஸி கூப்பிட்டு வந்தாங்க. அதே சமயத்தில் அந்த பாமினியோட வீட்டை வந்து சோதனை பண்ணியிருப்பாங்க போலீஸு. அப்போ அவங்களுக்கு அந்த லக்கி சிங் மறைச்சி அந்த துப்பாக்கியும் அந்த சுடும்போது வீடியோ எடுத்தாலும் அந்த ஃபோனுமே வந்துட்டு அங்கே அவங்க வீட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ துப்பாக்கியை காமிச்சு, இந்த துப்பாக்கி வந்துட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இல்லை சார் எனக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, நான் துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக ஒன்று கேட்குறேன். ஒரு ஆள் வந்துட்டு 6 அடி உயரம் 70 கிலோ இருக்கிறாரு, அவரை உங்களால் மட்டும் தனியாக தூக்கி இது பண்ணியிருக்க முடியாது, சொல்லுங்கள் உங்கள் கூட இருந்த அந்த இன்னொரு ஆள் யார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, இல்லை சார் நான் எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லை அப்போ அந்த ஃபோன் வந்து அங்கே இருக்கும் விசாரிக்கும் போது, சார் இது வந்து லக்கி சிங்னு ஒரு ஆள், அவனோட ஃபோன் தான் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாமினி. இப்போ பாமினி அப்படி சொன்ன உடனே லக்கி சிங் அது யார் அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை சார் நான் காலையில் எனக்கு ஒரு ஏர்போர்ட் டியூட்டி போட்டிருந்தாங்க, அவர் தான் நான் பிக்கப் பண்ணிட்டு கூட்டு வர போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இப்போது அந்த லக்கி சிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசாரிக்க போகும்போது பேரலாக அவன் ஆள் யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஃப்ளாட்டை எங்கள் இதில் தான் விற்க வந்தார், 17th ஃப்ளோரு 7C அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இப்போ போலீஸும் போயிட்டு அந்த பக்கத்து வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட் அவங்க சொன்ன அப்பார்ட்மெண்ட்டோட பக்கத்து ஃப்ளாட்டில் போய் கேட்குறாங்க. இல்லை சார் அப்படி யாரும் இங்கே இல்லை, வெங்கடேஷ் நாயர் ஒருத்தர் தான் இருக்கார், அவர் அவங்க பசங்களை பார்க்க போயிருக்கார், 2 வாரமாக ஒரு ஆளே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த பக்கத்து ஃப்ளாட்டில் சொன்னவங்க அவங்க சொல்லியிருப்பாங்களா, அந்த வீடியோ இதுன்னு வந்து போலீஸுமே பாமினிகிட்ட காமிப்பாங்க. இப்போ பாமினிக்கு அங்கேயும் ஒரு ஷாக்கு. இப்போ அடுத்து என்னென்னா, சார் அவர் வந்து செக்யூரிட்டி பார்த்தாங்க சார் காரில் இருந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி போய் கேட்டவொடனே செக்யூரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம லக்கி சிங்கும் பாமினியும் ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்கல்ல, அப்போ லக்கி சிங் என்ன பண்ணியிருப்பானா, தன்னோட ஃபோனு கீழே விழுற மாதிரி அந்த கரெக்டாக செக்யூரிட்டி பாயிண்டில் போகும்போது ஃபோன் வந்து கீழே போகிற மாதிரி போட்டு குனிஞ்சு எடுக்கும்போது நம்ம பாமினி மட்டும் தான் அந்த காரில் தெரிஞ்சிருப்பாங்க. அதனால் செக்யூரிட்டி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு திரும்பி போகும்போது கூட மழை பெஞ்சிட்டதால் அந்த லக்கி சிங்கை செக்யூரிட்டி யாரும் சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் அது மாதிரி யாரும் இங்கே வரல சார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த ஆதாரமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அகைன்ஸ்டாக இருக்குது. இப்போது போலீஸ் என்ன கேட்பாங்கன்னா, நீ லக்கி சிங் ஒருத்தர் வந்தாருன்னு சொல்கிற, ஆனால் அதை யாராவது பார்த்ததுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டோடனே, சார் எங்கள் வீட்டு வேலைக்காரி துர்கா இருக்கா சார், அவள் தான் பார்த்தா அவளுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ அந்த வேலைக்காரி துர்காவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமாம் சார் இந்த மாதிரி லக்கி சிங்னு ஒருத்தர் வந்தார், என் கூட தான் இருந்தார், இதெல்லாம் பண்ணார் சார், சமைச்செல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே போலீஸ் அந்த ஒரு லேடி போலீஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அப்படின்னா, நீயும் அந்த பாமினி மட்டும் தான் பார்த்துருக்கீங்க, உங்கள் 2 பேர் தவிர வேறு யாருமே அவரை பார்க்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் யாரோ ஒரு வக்கீலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு, அவர் பேர் கூட வாசுதேவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ போலீஸை வந்து அந்த வாசுதேவன்ற இப்போ சந்திராவை அதாவது துர்காவை அமிச்சிட்டு அந்த பாமினி கிட்ட வந்துட்டு அந்த வக்கீலை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த உடனே, இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு நம்ம பாமின்ட்டு கேட்டவுடனே, இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். இவர் தான் வக்கீல் வாசுதேவன், அந்த கோர்ட்டில் இருக்கிற ஒரே வாசுதேவன் இவர் தான் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து செம ஷாக்கு. இப்போது அந்த ஆள் தெரியாது அவர் இல்லைன்னு சொன்ன உடனே, இப்போ சொல்லு நீ தான் உன் புருஷனை ஏதோ கொலை பண்ணிட்ட, என்ன பண்ணியிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி விசாரித்து முடித்த உடனே இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமினி வந்து இப்போது மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. வெளில வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த 2 போலீஸுமே. இப்போ பாமினி விசாரித்த அந்த 2 போலீஸ் ஆஃபீஸருமே வெளில வந்து பேசிப்பாங்க. அதில் ஒரு ஜென்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாமினின்ற பொண்ணை மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டுட்டு போகிற மாதிரி மேலெடுத்து உத்தரவு, அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ கூட இந்த லேடிஸ் போலீஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் ஒரு கொலை செஞ்சு அந்த கொலையை மறைக்கிறதுக்கான எந்த ஒரு பாடி லாங்குவேஜுமே அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை சார், ஷீ இஸ் இன்னசென்ட் சார் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கும் தெரியுது பட் மேலிடத்துலேருந்து பணம் சொன்னாங்க, நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பாமினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற வழியில் என்ன அப்படின்னா, பாமினி போகிற அந்த வேனை வந்து தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் 2-3 பேரை சுட்டுட்டு பாமினியை வந்து துப்பாக்கி கன் பாயிண்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு அதாவது அந்த பொண்ணை வந்து ஒரு கேங் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று அடைச்சி வைப்பாங்க, இல்லைனா ஒரு சேர்லேயோ எல்லையோ கட்டி உட்கார வச்சு கயிறு போட்டு கட்டுவாங்க. ஆனால் இங்கே பாமினி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹாயாக உட்காந்து அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறா. இப்போ பாமினியை கடத்திட்டு போன அந்த வண்டியை நம்ம லக்கி சிங்கா நடிச்சாப்பல்ல, அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவார். அந்த இடத்துக்கு வந்தவொடனே அங்கே இருக்கிற ஆளுங்க வந்து நம்ம லக்கி சிங்கா நடித்தார்ல அவரை வந்து அடிக்க வருவாங்க. இப்போ இவரும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்துட்டு
நம்ம பாமினியை வந்து கூட்டிகிட்டு போகுது. அந்த காரில் வந்த ஒருத்தன் இறங்கி நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதாவது நம்ம லக்கி சிங்காக நடித்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துப்பாக்கியாலே சுட்டுறாரு. அப்படி துப்பாக்கியால் சுட்டுட்டு சுட்ட மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இதே சைடில் இங்கே பேரலாம் நடக்குதுன்னா அந்த பாமினி விசாரித்தாங்கல்ல 2 போலீஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து அவங்களோட அதை ஏடிஜிபி நினைக்கிறேன், அந்த ஏடிஜிபி கிட்ட வந்துட்டு சார் நீங்கள் சொன்னது எல்லாமே நாங்கள் பண்ணோம், பட் எதுக்கு சார் அந்த பொண்ணு ஒரு இன்னசென்ட் மாதிரி தெரியுது, எதுக்குன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வெயிட் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இவ்வளோ ஷாக்கிங்காக கேட்குறீங்களோ இவ்வளோ டவுட் இருக்கும், அதே டவுட்டு எனக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வராரு. இப்போ அந்த பாமினி விசாரிச்சு பாருல அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் அந்த பொண்ணு பாமினி விசாரிக்க சொன்னீங்கல்ல அதே டைம் பேரலாம் நாங்கள் லக்கி சிங் அப்படின்றவரையும் கண்டுபிடிச்சிட்டோம் சார், இவர் தான் சார் அப்படின்னு சொன்னோடனே ஓ இவரை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை சார் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதெல்லாம் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ நம்ம அந்த ஏடிஜிபி என்ன பண்ணுவார்னா ஒரிஜினல் லக்கி சிங்கிட்ட சாரி சார் லக்கி சிங் சாரி இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த லக்கி சிங்கும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஒரிஜினல் லக்கி சிங்கே. இப்போ அந்த ஏடிஜிபி என்ன சொல்லுவார்னா உங்களை மாதிரியே தான் எனக்கும் சென்ட்ரல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, இப்போ நீங்கள் பாமினி என்னெல்லாம் பண்ண சொன்னீங்களோ அதெல்லாம் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, நானும் செஞ்சேன், அதுதான், இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போ சென்ட்ரல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சிவதேவ் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் வராரு, அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தான் நம்ம ஹீரோ மாசாக இப்போ காரில் என்ட்ரி கொடுப்பாரு. லக்கி சிங்காக நடித்தவர் தான் இப்போ ஒரிஜினல் சிவதேவ் சுப்பிரமணியம், இவர் தான் அடிஷ்னல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அடிஷ்னல் ஆஃபீஸர். அவர் வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு நான் தான் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு 2.5 வருஷமாக ஒரு கொலைகேஸ் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறோம், 3 ஸ்டேட்டில் நடந்த 3 வித்தியாசமான மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இறந்து போன எல்லாருமே ஒரு தன்னோட முதல் கல்யாண நாள், அதாவது ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அன்றைக்கி தான் இறந்து போயிட்டாங்க. அதுவும் 3 பேருமே ஆண்கள் தான், 3 பேருமே நேச்சுரலாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருப்பாங்க. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா 3 பேருமே ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்சூர் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த 3 பேருமே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மனைவி, அதாவது அவங்களோட அந்த நாமினி இருப்பாங்கள்ல அந்த 3 மனைவிகளுமே வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு டவுட் வந்தது, அவர் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார், அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி சிங் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அவங்க சொன்ன அங்க அடையாளங்கள், அதாவது 3 பேருமே வேறு ஸ்டேட் வேறு ஆளாக இருக்கலாம், ஆனால் அந்த கிளைம் ஃபார்மினேஷனில் இருந்த நாமினியோட அங்க அடையாளங்கள், அதாவது உருவத்தை அவங்க சொன்ன சின்ன அடையாளங்களை வச்சு நாங்கள் வரைஞ்சப்போ தான் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டோட வச்சு வரைஞ்ச ஃபோட்டோ தான் இது, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாமினியோட ஃபோட்டோவை எடுத்து காமிப்பார். இப்போது அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சாங்கள்ல பாமினியா, அவங்களுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த பாமினி தான் வந்து இன்சூரன்ஸ் கேஸுக்காக வந்துட்டு இன்சூரன்ஸ் பணத்துக்காக நிறைய கொலை பண்ணியிருக்கா, அதுவும் கேக்கில் பாய்சன் தடவி கொலை பண்ணியிருக்கிறா, இதை தான் நான் விசாரிக்க வந்தேன். 3 கொலை பண்ணிவிட்டு 4வது அனிச்சந்திரா அப்படின்ற ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு அவள் இங்கே கேரளாவுக்கு தப்பிச்சு வந்துட்டா, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் இங்கே சார், அதாவது அந்த ஏடிஜிபி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அனில் சந்திரா பாமினியோட ஹஸ்பண்டை போய் நான் பார்த்தேன், அவர்கிட்ட நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தன்னோட உயிருக்கு அதிகமாக நேசிக்கிற பாமினியா எப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஷாக்கிங் ஆனார். நான் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சேன். என்ன சொன்னேன் அப்படின்னா அவள் மட்டும் இதை தனியாக பண்ணியிருக்க முடியாது, அவளுக்கு ஒரு லவ்வர் இருக்கலாம், கொஞ்சம் ஃபிசிக்கலாக அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏன்னா இதை தனியால் ஒருத்தரால் மட்டும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவள் கேக்கில் பாய்சன் தடவி தான் அந்த கொலையை பண்ணுறா, அந்த பாய்சன் வந்து எங்கேருந்து கிடைக்கிது, அதுக்கான சப்ஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நான் கோர்ட்டில் வந்துட்டு பாமினிக்கும் அந்த லவ்வருக்கும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேக் ஆக்சிடெண்ட், அதாவது அந்த இவர் இருக்கார்ல அந்த அனில் சந்திரா, அவருக்கு வந்து காலில் அடிப்படுற மாதிரி ஒரு ஃபேக்கான ஆக்சிடெண்ட்டாக பக்காவாக செட் பண்ணோம். நிறைய பொருளாதார நெருக்கடியை அந்த அனில் சந்திராவுக்கு நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் பாமினி வந்துட்டு ஷீ டாக்ஸி அப்படின்ற கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா, அவளை நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். அந்த ஷீ டாக்ஸி கம்பெனிக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி அவள் ஆனிவர்சரி அந்த முதல் கல்யாண நாள் அன்னைக்கு தான் அனில் சந்திராவை கொலை பண்ணுவான்னு தெரிஞ்சு
அந்த நாள் அன்றைக்கி தான் நாங்கள் அவளுக்கு ஏர்போர்ட் டியூட்டி போட்டோம். ஏர்போர்ட் டியூட்டி போட்டு நான் லக்கி சிங் அவரோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஒரிஜினல் லக்கி சிங் அங்கே இருப்பார்ல பக்கத்தில், அவரை காமிச்சு அவரோட ஐடென்டிட்டியை அவரோட சம்மதத்தோடு வாங்கிட்டு தான் நான் அங்கே வந்து நான் அனிச்சந்திராவை கொலை பண்ண மாதிரி கொலை பண்ணி அவளுக்கான ஆதாரங்கள் அகைன்ஸ்டாக நாங்கள் கொண்டு வந்தோம், எல்லா சாட்சிகளும் கொண்டு வந்தோம். இந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை, அதாவது போலீஸ்கிட்ட சொன்னால் அதில் அது கேஸை வந்து கொஞ்சம் அந்த டவுட் வந்துடும் சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கூட இந்த உண்மையை நாங்கள் சொல்லலை. இப்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 பேரை சார் அந்த ஏடிஜிபி இருக்கார்ல அவரோட ஹெல்ப்போட நான் அந்த போலீஸில் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் பாமினியை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து வச்சு விசாரிக்கும் போது அந்த லவ்வர் வருவான்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் அந்த லவ்வர் வரலை. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துக்கு அவன் லவ்வர் வருவான்னு நினச்சோம். பட் அங்கேயுமே நாங்கள் வந்து தோற்றுட்டோம். அங்கேயுமே அவன் வரல. அந்த பாமினியை காப்பாற்றின ஒரு சிலர்கிட்ட காப்பாற்றினாங்கள்ல அவங்ககிட்டையுமே நான் கேட்டோம். அது ஒரு பெய்டு கொட்டேஷன், அதாவது காசு கொடுத்தா காப்பாற்றுற ஆளுங்க அவங்ககிட்ட கேட்டோமே எங்களுக்கு ஆளாயிரம் தெரியாது சார், எங்களுக்கு ஆர்டர் வந்தது, காசு கொடுத்தாங்க, பட் அதை செய்ய சொன்னவங்க யாருன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதையே அதாவது நம்ம சிவதேவ் சுப்பிரமணியம் இங்கே சொல்லுவார். இப்போ நம்ம லக்கி சிங் அதாவது சிவதேவ் சுப்பிரமணியம் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா பாமினியை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருப்பார். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ அப்ராடு போகிறதுக்காக எஸ்கேப் ஆகிட்டுருப்பாங்க. எஸ்கேப் போகும்போது நம்ம ஆள் கரெக்டாக போய் அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டுருப்பார். அதை பார்த்தோன்னே நம்ம பாமினிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். இப்போது கையில் வந்து 2 பாஸ்போர்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு யாருக்கு இன்னொரு பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்பார். இப்போ தான் அந்த பாமினியோட க்ரைம் பார்ட்னர் யாருன்றதை நமக்கு காமிப்பாங்க. அந்த க்ரைம் பார்ட்னரும் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வர மாதிரி காமிப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம துர்கா தான். அதாவது பாமினி வீட்டில் வந்து வேலைக்காரியாக வேலை செஞ்சாங்கல்ல அந்த லேடி தான் அவரோட க்ரைம் பார்ட்னர். இப்போ தெரியுதா ஏன் 3 மாதமாக சம்பளமே தரலனா கூட வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஹீரோவும் அவங்க கூட சண்டை போடுற மாதிரி போடுறாரு. சண்டை போட்ட உடனே இப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு சேரில் வந்து கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டுட்டு நாங்கள் லெஸ்பியன்ஸு சின்ன வயசுலேருந்து எங்களோட ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சிக்கல. ஃபஸ்ட்டு எங்களை வந்து ஒரு கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு காப்பகத்துலேருந்து வெளில அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹரியானாவில் இருக்கும்போது 2011 ஹரியானா கோர்ட்டே வந்து லெஸ்பியன் கல்யாணத்தை வந்துட்டு அங்கீகரித்தாங்க, சட்டம் கூட கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்து 2012 ஜனவரி 27 வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து சொல்லுவாள். ஆனால் கல்யாணம் பண்ண அன்றைக்கி நாள் நைட்டு எங்களுக்கு நடந்த கொடூரம் வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது, அதை எங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் இவங்க வந்து லெஸ்பியன்றதால இவங்க வீட்டுக்குள்ளே வந்து முடியெல்லாம் அறுத்து செருப்பில் மாலை போட்டு பாமினி வந்து நிர்வாணமாக்கி ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இப்போ பக்கத்துலேயே போலீஸ் இருந்திருப்பாங்க. போலீஸுமே எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ துர்கா என்ன சொல்லுவான்னா நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்களுமே எங்களை மேலும் ரொம்ப தான் அசிங்கப்பட்டாங்களே தவிர எங்களோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சிக்கல. ஸோ நாங்கள் அன்றைக்கி தான் முடிவு பண்ணோம், எங்களை அங்கீகரிக்கிற ஒரு நாட்டுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் அப்படி போனோன்னா அதுக்கு நிறைய காசு வேணும். அதுக்காக யோசித்து நாங்கள் எங்களோட டார்க் க்ரைமை வந்து கேம் க்ரைமை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்படி சொல்லும்போது தான் இப்போ அந்த 3 பேரை, அதாவது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல 3 ஸ்டேட்டில் நடந்த 3 வேறு விதமான கொலைகள் சொல்லிட்டு அதை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. இப்போ அப்படியே அது காமிச்ச உடனே நம்ம ஹீரோவை கட்டி போட்டுட்டு இருந்தாங்களே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சிவதேவை கட்டி போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்போ துர்கா வந்துட்டு இது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இது என்னோடய ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்ஸ், ஒரு பாய்சன் இதை வந்து நான் உனக்கு போட்டேன் அப்படின்னா 5 to 10 மினிட்ஸில் உனக்கு வந்து ஹார்ட் பிளாக் ஆகி நீ ஹார்ட் அட்டாக் வந்துடுவேன், இதை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டமில் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா நான் இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ இந்த பாய்சனை கண்டுபிடிக்க தான் நீ என்னை அடித்து போடும்போது கூட நான் அடி வாங்குற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா இப்போது சேர்லேருந்து எழுந்து அடித்து நம்ம ஆள் வந்து வெளியே வருவார். அப்போ என்னென்னா இப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது தான் நம்ம துர்காவுக்கு வந்து செம்ம அடி விழுந்துடும். இப்போ வந்து துர்காவுக்கு அடி விழுந்ததால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றுற மாதிரி காமிப்பாங்க. இப்போ நமக்கு கோர்ட்டில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வாசுதேவன் சொல்லிட்டு ஒரு வக்கீலை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த வக்கீலும் போலீஸு போல் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சார் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டு சார், முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செத்து போனவனுக்கு வந்து பாவம் சார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொன்னோன்னே செத்து போனவங்களுக்கு நம்ம நீதி வாங்கி தரணும், கொலை பண்ணவங்களுக்கு வருத்தப்படக்கூடாது, அதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ
இப்போ மறுபடியும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம நாட்டில் இந்த லெஸ்பியன் கல்யாணத்தை வந்து நாடு அங்கீகரிச்சிச்சு, இவங்க வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டாங்க, அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். இப்போது அதெல்லாம் வந்து இங்கே சொல்கிற மாதிரி அந்த போலீஸ் ஏடிஜிபி இருக்காங்கல்ல, ஏடிஜிபி கிட்ட அந்த போலீஸ் கிட்ட சொல்கிற மாதிரி காமிப்பாங்க. சரி எனக்கும் டைம் ஆகிடுச்சு, நான் வந்து சீக்கிரம் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த கிரைம் நடந்துச்சு, எதுக்காக அவங்க பண்ணாங்க, எதுக்காக அந்த டேட் சூஸ் பண்ணாங்க, ஜனவரி 27 எதுக்காக சூஸ் பண்ணாங்க, எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறாரு. இப்போ வெளியே கிளம்பி வரும்போது தான் நமக்கு அனில் சந்திராவை காமிக்கிறாங்க. அனில் சந்திராவும் அவங்களோட பொண்ணு வந்து வெளில நின்றுட்டுருக்காங்க. இப்போ அனில் சந்திரா கிட்டேருந்து அவங்க பொண்ணு வந்து நம்ம லக்கி சிங்கிட்ட வந்து, லக்கி சிங் அங்கிள் நீங்கள் போலீஸா அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா நான் போலீஸ் இல்லை, மான்ஸ்டர்